Good morning students. 11th computer science 5th chapter. So working with Windows operating system. In this chapter will be discuss one of the topic, introduction to operating system. So what is the mean by operating system? Operating system is the every computer run other program functions, execute. Then they integrated and act as, for example, keyboard, then monitor, and CPU, and further activities. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் இயங்க வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சாஃப்ட்வேர். இப்போ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 டைப்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டிடாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்படி சொல்லக்கூடிய மெனி மோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை என்றால் எந்த ஒரு கம்ப்யூட்டர்னாவது இயங்காது. ஸோ பூட்டிங் பண்ண முடியாது. ஸோ அனைத்து வகையுடைய ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் செயல்பட வைக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு சிபியூக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே இயங்க வைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ சிபியூக்குள்ள என்னென்ன இருக்குது? ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டால் சிபியூ, ரேம், மெமரி. தென் அது மட்டும் இல்லாமல் இன்புட் அண்ட் அவுட்புட். அதாவது இன்புட்னு போது கீபோர்ட் ஆர் மவுஸ், அவுட்புட் அப்படின் போது மானிட்டர். இட்ஸ் ஆல்சோ எக்ஸிக்யூட்டட் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னும் போது இந்த ஓவர்வியூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பாருங்கள், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். அப்போ ஹார்ட்வேர் அப்படின்னும் போது சிபியூ இருக்குது, ரேம் இருக்குது, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஒன் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அனதர் ஒன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதில் சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டால் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் போது என்னது 2 யூசர்ஸாக இருக்கும். பயனாளர் 2வாக இருக்கும். சாஃப்ட்வேர்ன்றது என்னது ஒன்று தான் இருக்கும். ஸோ ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட சிஸ்டத்தில் என்ன பண்ணலாம், அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம். அதேமாரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா n யூசர்ஸ், அதாவது எண்ணிக்கையில் அடங்கா n யூசர்ஸ் அப்படின்பது பயன்படுத்தலாம். யூசர்ஸ் என்னன்னு சொல்லிடு. அதில் பாருங்கள், எல்லாத்தையுமே இயங்க வைக்கிறது எது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று எந்த ஒரு மொபைலாக இருக்கட்டும், இல்லை டேபாக இருக்கட்டும், தென் லேப்டாப்பாக இருக்கட்டும், பர்சனல் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எந்த ஒரு சிஸ்டத்துலையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இல்லைன்னா எந்த ஒரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகாது, எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும், இப்போ இந்த இடத்துல என்னது ரேம்லேருந்து என்னது ஒரு ப்ராசஸை சேவ் பண்ணி வைக்குது. சிபியூக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆகுது, சிஸ்டமும் செயல்படுது, ஹார்ட்வேரும் எக்ஸிக்யூட் ஆகுது, சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் அவனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு. சார் வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? சார் சிஸ்டம், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்போது எவரி கம்ப்யூட்டர் ரன் அதர் ப்ரோக்ராம். ஒரு கம்ப்யூட்டருக்குடைய ப்ரோக்ராமை இயங்க வைக்கக்கூடியது, ரன்னுன்னா இயங்க வைக்கக்கூடியது, அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதேமாதிரி எவரி டாஸ்க் ரன் அதர் ப்ரோக்ராம், அப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா செயல்பாட்டையும் கட்டுப்பாட்டுடன் செயல்படக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர். ஸோ அது மட்டும் இல்லாமல்
இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்னேன். ஸோ மெனி மோர் டைப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 டைப்ஸாக இருக்கிறேன், இன்க்ளூடிங் சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்கும் நேரத்தில் ஒரே ஒரு யூசர் மட்டும் இயங்க வைக்க சொல்லுது. ஒரு யூசர் கொண்டு போய் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு இது மட்டும் இயங்க வைக்க சொல்லுது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஒன்றும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு பயனாளர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்க வைக்கும்போது ஒரே ஒரு பயன்பாட்டிற்கு மட்டும் இயங்க வைக்க செய்கிறதுனா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் MS-DOS, அதாவது மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது மோர் தென் ஒன் பர்பஸை பயன்படுத்த முடியாது, ஒன்லி சிங்கிள் பர்பஸை நம்ம பயன்படுத்த முடியும். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்கும் நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனாளரை அவர்களுடன் தரவுகளையும் அதனுடைய பயன்பாட்டையும் டேட்டா அண்டு யூசேஜ் இது எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகள் வந்து என்ன பண்ணக்கூடியது, அணுகக்கூடியது, பயன்படுத்தக்கூடியது இருக்கக்கூடியதான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லினக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லினக்ஸ் ஒன்று, யூனிக்ஸ் ஒன்று. இது எல்லாமே மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துவதில் நம்மளுக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செயல்பாட்டையும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுத்த வைக்கக்கூடியது. அதான் சொல்கிறேனே, ஒரு பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா சிபின்னு சொல்கிறோம். அப்போ கம்ப்யூட்டரில் சிபியு ஒன்று இல்லைன்னா எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. அந்த மாதிரி சிபியுக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று பயன்படுத்தலைன்னா எந்த ஒரு செயல்பாடும் இயங்காது. அப்போ பூட்டிங் இஸ் எ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வரும். பாருங்கள், நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், மொபைல் பயன்படுத்துக்க ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு OS பயன்படுத்துகிறோம். ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு சார் அப்படின்னா, அதாவது ஃபோனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் iOS அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐபேன், அதாவது ஐபேட் சொல்லணும் இல்லையா, ஐபேட், ஐஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைலுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இயங்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த iOS. தென் அது மட்டும் இல்லாமல் யூனிக்ஸ், லினக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி பர்பஸ், நிறைய சர்வரில் பயன்படுத்துறது, நிறைய பேர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் லினக்ஸ். அடுத்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லேப்டாப்பில் பயன்படுத்துகிற விண்டோஸ் 98ன்றோம், விண்டோஸ் 10ன்னு சொல்கிறோம், விண்டோஸ் 12ன்னு சொல்கிறோம், விண்டோஸ் 7 சொல்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே லேப்டாப், பர்சனல் கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஆப்பிள் ஐபேட் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கம்ப்யூட்டருக்கு பயன்படுத்துவது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட்ஸ் ஆல்சோ த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பாருங்க, வாட் ஆர் த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின் போது விண்டோஸ், iOS, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு. விண்டோஸ் அப்படின் போது லேப்டாப் அண்டு பர்சனல் கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடியது. iOS அப்படின்றது ஒரு ஐபேட், ஐஃபோன் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடியது ஆண்ட்ராய்டு. லினக்ஸ் அப்படின்போது சர்வருக்கு பயன்படுத்தக்கூடிய லினக்ஸ். இட்ஸ் ஆல்சோ த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே நம்ம 4th லெசனில் படிச்சிருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, ஒரு கால்குலேஷன் மெத்தடு போடணுன்னாலும் ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அது ப்ராசஸ் பண்ண முடியாது. அதில் தான் ஷார்ட் ஆஃப்,
ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு, ரவுண்ட் ராபின், பேஸ்டு ஆன் த ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பாஸ்வேர்ட் போட்டுக்கிறோம். ஈச் அண்ட் எவரி ஃபைலுக்கும் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறோம். வித்தவுட் பர்சன் வந்து பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாதுக்காக ப்ராசஸ் செக்யூரிட்டி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. தென் மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரியில் பார்த்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஃபிசிக்கல் மெமரி ஆர் செகண்டரி மெமரி. டெம்பரரி மெமரி தான் மெயின் மெமரின்னு சொல்லுவோம். அப்போ மெமரியை வந்து ஹேண்டில் பண்ணுறது பயன்படுத்தக்கூடியது மெமரி மேனேஜ்மெண்ட். தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட். வாட் ஆர் த ஃபைல் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ, என்னென்ன ஃபைல் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த ஃபைல் எல்லாமே அலோகேட் பண்ணி கொடுத்து, அந்த மாதிரி இன்னும் கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ். தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் த ஓவரால் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுடன் செயல்படுகிறது யார் பார்த்தோன்னா அந்த ஓஎஸ். இது எல்லாமே எல்லா கட்டுப்பாட்டுடன் இயங்க வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த operating system. So now the class will be discuss introduction to operating system. The operating system is a system software. Operating system என்பது ஒரு அமைப்பு மென்பொருள். அமைப்பு மென்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். தென் that enable to hardware to communicate and operate with other software. அதாவது ஹார்ட்வேருடன் மற்ற மென்பொருள் என்ன பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணி உனக்கு செயல்பட வைக்கக்கூடியது பார்த்தோன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிபியூவில் நான் என்ட்ரி பண்ணுறேன். சிடி மூலியமோ பென்ட்ரைவ் மூலியமோ நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ணுது, இயங்க வைக்க செய்யக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர்ஸ். அதாவது பயனாளர்களுக்கும் வரைமுக இடைமுகத்துக்கும் ஒன்றுது கட்டுப்பாட்டுடன் செயல்பட வைக்கிறது. ஓவரால் ஹார்ட்வேருடன் யூசர்ஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கு இடையில் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து செயல்பட இயங்க வைக்கிறது எது பார்த்தோன்னா இந்த ஹார்ட்வேர், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தேர்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தோன்னா the every computer need an operating system in the functions. இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் அதுக்கு தேவைப்பட்டாலும் என்னது, அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எந்த மாதிரி, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த மோஸ்ட் பாப்புலர் இருக்கக்கூடிய GUI அப்படின்னு சொல்லக்கூடிய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடியது. தென் மல்டி டாஸ்கிங் என்ன சார், மல்டி டாஸ்கிங் பணி அப்படின்னு சொல்லக்கூடியது. மல்டிபிள் அப்ளிகேஷன் கேன் பி எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை வந்து செய்ய வைக்கக்கூடியது, ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் மல்டி டாஸ்கிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் அண்ட் 5 மார்க் 2 மார்க் அண்ட் 3 மார்க் மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி. The windows in this they are known as the multitasking. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்பாடுகளை அதாவது என்னது இயங்க வைக்க செய்யக்கூடியது, ரன் பண்ண வைக்கக்கூடியது எது பார்த்தோன்னா மல்டி டாஸ்கிங் கான்செப்ட். தென் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் அப்படின்போது இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய செயல்பாடு என்ன இருக்கும், கண்டிப்பாக நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸாம் வச்சு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி மார்க் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு அப்செக்ட் போட்டு தர மாதிரி இருக்கும். அப்படின்றது என்னுடைய செயல்பாடுகள்.
அந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொன்னா access the applications program and the computer, word processing, game, spreadsheet, calculations, so on. இந்த எல்லாத்தையுமே என்னென்ன சார்னா வேர்ட் ப்ராசஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், கேம்னா விளையாட்டு, ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்போது அதுக்கு அட்டவணை செயலின்னு சொல்லுவோம், கால்குலேஷன்னா கணிப்பான். இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமாக பயன்படுத்தி இதை அணுகுவதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் செகண்ட் பாயிண்ட், லோட் எ நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். ஒரு கணிப்பொறியில் புதுசாக ப்ரோக்ராமை லோடட் பண்ணுவதற்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகுது. தேர்ட் பாயிண்ட், மேனேஜிங் ஹார்ட்வேர் சச் எஸ் பிரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்தையுமே தென் எக்ஸட்ரா, இது எல்லாத்தையுமே அதாவது மேலாண்மை செய்வதற்கு இது எல்லாமே ஹார்ட்வேரு. இந்த ஹார்ட்வேர் எல்லாமே மேனேஜிங் பண்ணுவதற்கு பயன்படுகிறது, செயல்படுகிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மேனேஜிங் அப்படின் போது அதை ஹேண்டில் பண்ணுறது, மேலாண்மை செய்யக்கூடியது. அப்போ பிரிண்டரு, அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பிரிண்டரில் அதாவது என்னது மானிட்டரில் கூடிய சிபியூக்களுடைய ஒரு பிரிண்ட் ஃபைல் ஆகப்படுது, பிரிண்ட் ஆகும். ஸ்கேனர் ஆகப்படுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், செயல்பட்டால் மட்டும்தான் ஸ்கேனர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கேப்சர் பண்ணி என்ன பண்ணும், மானிட்டரில் அப்டேட் பண்ணி காமிக்கும். அதேமாதிரி மவுஸு, அதேமாதிரி டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்தையுமே செயல்பட வைக்கிறது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் அது மட்டும் இல்லாமல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஃபைலை உருவாக்குவதற்கும் அதை மாற்றம் செய்வதற்கும் அதை சேவ் பண்ணுவதற்கும் தேவையில்லாமல் டெலீட் பண்ணுவதற்கும், அது ஃபைலாக இருக்கட்டும் இல்லை ஃபோல்டராக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு ஃபோல்டரை உருவாக்குவதற்கு, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவதற்கு, ரிமூவ் பண்ணுவதற்கு, இது எல்லாத்துமே என்ன பண்ணுறது, அதனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜருடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாட்டை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் செயல்பட்டு கொண்டிருக்குது, அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் எஸ், ஒவ்வொரு கலருடைய ஸ்கீமு, ஒரு ஃபாண்டுடைய கலர்ஸ் மாற்றுறேன், ஒரு ஃபாண்டுடைய டைப்ஸை மாற்றுறேன், இல்லை ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாற்றுறேன், அதனுடைய தீம்ஸ் மாற்றுறேன், இது எல்லாத்தையுமே செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதனுடைய செயல்பாட்டின் காரணமாக தான். தென் ஸ்க்ரீன் சேவர், தென் உன்னுடைய மானிட்டர்லேருந்து என்னது ஸ்க்ரீன் சேவர் மாற்றலாம், இது எல்லாமே செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ செயல்பாட்டையும் செய்யக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ இதிலேருந்து நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்போ எந்த ஒரு ப்ராசஸும் சிபியு மூலிமா இல்லை ஒரு மொபைல் மூலமாகவே ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கலைன்னா அதில் கண்டிப்பாக ஓஎஸ் ஆகும்போது செயல்படலை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ரீசன் வச்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில மொபைலில் அடிக்கடி ஹேங் ஆகும், ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தோன்னா ஃபைல் ஃபார்மேட்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடும். சம் ரீசன் காரணம்னு பார்த்தோன்னா அது கரெக்டான என்ன ஆகுது, ஓஎஸ் வந்து உனக்கு கரெக்டாக டவுன்லோட் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த ஓஎஸ் வந்து என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணலை. அப்போ மோஸ்ட்லி ஒன் ஆர் மோர் செல் வந்து பார்க்கும்போதுனா ஃபைலை வந்து லாஸ் அப்படி ஆகுதுன்னு காரணம் என்னென்னா அதுக்குரிய சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோம், ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கணும், நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி செயல்பட வைக்கப்படுது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மூலிமா என்ன பண்ணிருக்கோம், பிரிண்ட் எடுக்கிறோம், டேப் மூலிமா நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம், சிஸ்டம் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் எடுக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது, ஆக்டஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோன்னா செயல்பட வைக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா the operating system. So it is in this video will be discussed introduction to operating system and some of the functions the Windows operating system, then most popular of an operating system, then overview of an operating system. அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒன் டைம் டூ டைம் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோவை வியூ பண்ணி பார்த்து ப்ளே பண்ணி பார்த்து அதோடைய ரீசன்ஸை நோட்டில் என்ன பண்ணுறீங்க, ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.